பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம். இந்த நாளுக்கான ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள எனக்கு மிகவும் சந்தோஷம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, திருடன் சாத்தானை குறிக்கிறது. சாத்தானையும் இயேசுவையும் இங்கே நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்க்குறோம். சாத்தான் என்ன செய்கிறான், திருடன் என்ன செய்கிறான், ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரான். 3 காரியங்கள் இங்கே சொல்லியிருக்கு பாருங்க. முதல் என்ன செய்யறான்? திருடுறான், அப்புறம் கொல்றான், அப்புறம் முற்றிலுமாய் அழித்து போடுறான். அப்போ டைரக்டா அவனால அழிக்க முடியாது. ஒரு 3 விதமான ப்ராசஸ் பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா திருடுகிறான். நம்மிடமிருந்து தேவனுடைய வசனத்தை அவன் கொஞ்சம் கொஞ்சமா திருடுறான். ஆரம்பத்துல தேவன் மேல நம்ம கொண்டு இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. வேதம் வாசிக்கிறதுல நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. தேவனை அன்பு செலுத்துவதில் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அலர்ட்டா இருக்கணும். சாத்தான் நம்ம இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா திருடுறான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொல்லுகிறான் அப்படின்றால் தேவனிடமிருந்து பிரிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறான். நம்மளை முற்றிலுமாய் அவன் அழிக்க, அதுதான் அவனுடைய திட்டம். நம் தேவனிடத்தில் சேரக்கூடாது என்பதுதான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டமே. ஏவாளும் ஆதாமும் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு வஞ்சகமா ஏவாளை ஏமாற்றினா பாருங்க. அதே போல இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களை தேவனிடத்தில் கொண்டிருக்கிற அந்த பற்றுதல், அந்த அன்பு, அந்த விசுவாசம் அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திருடி 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 நம்மளை கொன்று போட்டு, நம்ம இல்லவே இல்லாத இடம் போல, நம்ம இருந்த இடமே அழிந்து போகிற மாதிரி நம்மளை மாற்றி விடுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமடையும் வந்தேன். பாத்தீங்களா? இதான் நம்ம இயேசு கிறிஸ்துவில கிடைக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்பட 2 விஷயம் செய்யறார். தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுக்கிறாரு. அது முழுமையடைய செய்யறார். பரிபூர்ணமா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும். அப்படியாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். தேவஜனமே, சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்காமல், அவன் நம்மிடமிருந்து திருடாமல், நம்மை கொல்லாமல், நம்மை அழிக்காமல், நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு ஜீவன் கொடுக்கிறவராகவும் அது பரிபூர்ணம் அடையும்படி செய்கிறவராகவும் அவர் நம்மிடத்துல காணப்படுகிறார். ஆனபடினால் நாம் அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம், அவரை பற்றி கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வார்த்தைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிப்பின் வார்த்தைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருடன் இனி எங்களுக்கு இடமிருந்து திருடாதபடி நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு என்று கொடுத்ததை பத்திரமாய் வைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார், எங்களை பரிபூர்ணமடையும்படி செய்கிறார். அதை நாங்கள் பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.